நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இது ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரீஸு இல்லைனா அப்ராட் வேறு எங்கேயாவது சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் இது அந்த மாதிரி ஒரு இடம்லாம் கிடையாது. இது நம்ம இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் தான். காஷ்மீர் பொதுவாகவே வின்டரில் இப்படி தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் வெள்ளை போர்த்திய பனியாக தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். இப்படி ஒரு ரூட்டில் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூப்பரான ரூட்டு தாங்க இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இனி நாம் எங்கே இருந்தாலும் ஸ்ரீநகருக்கு பை ட்ரெயின்லேயே போகலாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே டெல்லி டு ஸ்ரீநகர் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு நாம் ட்ரெயின்லேயே ஸ்ரீநகர் போகலாங்க. இதனால் நம்மளுக்கு காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் ட்ரெயினில் போகிறப்ப நிறைய சேவ் ஆகுங்க. நல்லா இருக்குது, குளிருக்கு இந்த டீ சூடாக சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சை தண்ணி சுடு தண்ணி மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மைனஸில் இருக்குங்க இன்றைக்கும். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயின் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. காஷ்மீரில் ட்ரெயின் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் காஷ்மீர் வந்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஜேர்னி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு திரும்பவும் பார்ப்போம். இந்த ட்ரெயின் நம்ம பெரம்பூர் ஐசிஎஃப்லேருந்து ரெடியானதுங்க. நம்ம இங்கேருந்து அது தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து இந்த ஒரு எண்டுலேருந்து அந்த ஒரு நார்தன் எண்டுக்கு கொண்டு போகிறது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமாக நான் நினைக்கிறேங்க. காஷ்மீரில் மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் போகணும், ட்ராவலிங் எப்படி பண்ணணும், எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் எந்த பிளானுமே இல்லாமல் தான் நாங்கள் போனோம். பட் இவ்வளோ தூரம் எங்களால் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னா ஒன்லி அந்த பீப்புள் சப்போர்ட்டால் தான், அவங்க கொடுத்த கைடன்ஸால் மட்டும்தான் போக முடியுது. இவ்வளோ நாளாக நம்ம ஸ்ரீநகருக்கு பை ஃப்ளைட்டு இல்லை அப்படின்னா பை ரோடு மூலயமா நம்ம போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரெயின் ரூட், அதாவது இந்த கட்ராலேருந்து இந்த பனியல் அந்த ரூட் மட்டும் இவ்வளோ நாளாக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு. அதுவும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரதமர் அதை இனாக்ரேட் பண்ணி அதில் ஒரு வந்தே பாரத் ட்ரெயினும் இப்போ விட்டுட்டாங்க. இப்போ நார்மல் ட்ரெயினும் விட்டுட்டாங்க. இதனால் நமக்கு காஸ்ட், அந்த ட்ரெயின் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். ஒரு ஃபேமிலியாக நம்ம போகிறப்ப டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு நம்ம ட்ரெயின்லேயே போய்க்கலாம். நைட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னா மார்னிங் போய் நீங்கள் ஸ்ரீநகர் ரீச் ஆகிடலாம். இதனால் உங்களுக்கு அந்த காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். அது ரொம்பவே யூஸ் இந்த ட்ரெயின் ரூட் கம்ப்ளீட் ஆனதுனால. அதுவும் போல் உங்களுக்கு பகலில் போகிறப்ப நல்லா இந்த சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம அனந்தநாக் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். காஷ்மீரில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த அனந்தநாக்கும் வருது. என்ன ரீசன் அப்படின்னா அனந்தநாக்லேருந்து நீங்கள் பகல்கம் அப்படின்ற ஏரியாவுக்கு போகலாம். நான் இங்கேருந்து எப்படி பகல்கம் போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ தனியாக நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் பெகல்கம்க்கே தனியாக 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா அனந்தநாக்லேருந்து பெகல்கம் போகிறது ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு நடுவில் நீங்கள் போவீங்க. அண்ட் தென் பெகல்கமில் நல்லா ஒரு சூப்பராக எப்படி குல்மார்க் சோன்மார்க் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பெகல்கம் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன் பெகல்கம் பற்றி. நம்ம சேனல்லே இருக்குது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், போய் பாருங்கள். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க நிலம்லாம் விவசாய நிலம் தான். காஷ்மீர்லேயும் நம்ம ஊர் மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரைஸ் ஃபீல்ட்ஸ் தான். கீழே பார்த்துட்ருக்கிறது காசிகுட்டில் வெய்த் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த ரிவரே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. லோக்கல் பேசஞ்சர் ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரிட்ஜ் வரும், நல்லாயிருக்கும், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கீழே பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு பின்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக இன்னொரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஒரு க்ரீனிஷாக நம்ம பார்த்துருப்போம். பட் நான் எக்ஸ்பெஷலி இந்த ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த சீசனில் வந்தேன். நான்
அந்த டனலில் தான் நம்ம வெளியில் வந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இந்த டனல். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டனல். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த டனலில் தான் வெளியில் வந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிக் பஞ்சால் மவுண்டன் ரேஞ்சாக இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காசிகுட் அண்ட் பனியால் இந்த 2 ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்குது. இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு பெருசாக நம்ம வந்து பஸ்ஸில் வரப்போ பயங்கர ரிஸ்க்காக இருக்குமானால 6 லேக் ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு டனல் போட்டு ஈஸியாக வந்து 10 லட்சம் நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், ஜம்மு ஸ்ரீநகர் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த NH1. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே எல்லாமே இந்த ஒரு டனல் மூலிமா வரும். ரயில்வே டனல் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்வேஸ் டனல்ஸும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டனல் தாங்க இது. பாருங்கள், பின்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு மவுண்டன் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கடக்கிறதுக்கு தாங்க இந்த டனல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அந்த டனல். பார்த்துக்கோங்க. ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பனியாலுக்கு வந்துடலாம். இந்த பனியால் முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் வந்து பனியாலோட கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து தான் இந்த கட்ரா வரைக்கும் அந்த ரூட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கிறப்ப நீங்கள் இங்கே பனியாலில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இங்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்கும், கேப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதை பிடிச்சி அது மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் ரூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து பனியாலேருந்து கட்ரா வரைக்குமே அந்த ரூட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து பை ட்ரெயின் மூலயமாவே நீங்கள் கட்ராக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுவும் நீங்கள் கட்ரா போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு வரும் பாருங்கள், நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சென்னாப் ரயில் பிரிட்ஜ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேர்ல்டுலே ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீசி டவுன், எங்கன்னா ஜேகேல லீசி டவுன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் சென்னாப் ரிவர் அப்படின்ற ரிவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. டோட்டலாக இந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து எந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 359 மீட்டர்ஸ் ஹைட்டில் இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். யூஸ்வலாக இந்த பிரிட்ஜ் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த பாஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் மூலிமா தான் நம்ம போகணும். அந்த பாஸ் மூலயமா போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. இந்த வின்டர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கும், ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ நிறையா ரோட்ஸ்லாம் அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பிரிட்ஜெலாம் இல்லை அப்படின்னா நாம் கட்ராக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் ஆகும். நிறைய கர்வ்ஸு, நிறையா ஹேர்பின் பென்ஸ் அந்த மாதிரி இருக்கும், பயங்கர கடுப்பாக இருக்கும். பட் இப்போ ட்ரெயினில் ஜஸ்ட் ஒரு 1.5 hours நாம் பனியான்லேருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவி கட்ராவா இதுக்கு நம்ம வந்துட்டோம். நைட் ஆகிடுச்சு பாருங்கள், மேலே இருக்கிறதா அந்த கட்ரா கோயில் அது. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த அமர்நாத் யாத்திரா அந்த மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது மாதா வைஷ்ணவி இந்த கட்ராக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸாக வந்துட்டு போவாங்க. ஸோ பூரி வித் சென்னாலா மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ விதவிதமாக ஹோட்டலில் நிறைய போய் சாப்பிட்டோம். பட் நமக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் ஸ்டேஷனில் இது கிடச்சிருக்கு. ஸோ நல்லா சூடாக இருக்குது, குளிருக்கு. இங்கே ஆக்சுவலாக 6 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அதனால் நல்லா சூடாக இருக்குது அதுக்கு. ஸோ அதை சாப்பிடுவோம் நம்ம. ஸோ வைஷ்ணவி மாதா கட்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு தண்ணி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட உள்ளேருந்து ஒரு 1 கிலோமீட்டராக நடந்து வர வேண்டியதாக இருக்குங்க. உள்ளே வந்து மெயினில் வந்து இந்த மார்க்கெட் வந்தால் தான் எதாவது கிடைக்குது. பயங்கர குளூரில் வேறு நம்மளால் நடக்கவும் முடியல. வெரி வெரி ஹாரபிள். இந்த ட்ரெயினில் தான் நம்ம டெல்லி போக போகிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம் 3ல் இருக்குது போல். ஸோ இதை தான் நம்ம போய் பிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாத்ரா ரிசர்வேஷன் கவுண்டரு. இங்கேவே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த ரிசர்வேஷன் கவுண்டரும் இருக்குது. இங்கேவே வந்து யாத்ராவுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் அப்படியே வெளியில் நடந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்ரா கோயில், அதாவது மாதா வைஷ்ணவி கட்ரா கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பட் நாங்கள் இன்றைக்கி அந்த தரிசனம்லாம் போகல. நான் வேகமாக போயிட்டு நான் என் ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே ஃபர்தராக மார்னிங் டெல்லி போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுதாங்க, நீங்கள் காஷ்மீர்லேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் பை ட்ரெயின்லேயே நீங்கள் போகலாம். பை ட்ரெயின்லேயே போகிறப்போ உங்களுக்கு வந்து காஸ்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும். ஸோ என்னோடய ட்ரெயின் வந்துடுச்சு, டெல்லி கனெக்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஏறி நான் மார்னிங் டெல்லி போயிடுவேன் நான். ஸோ நான் மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். 10 மணிக்கு ஊரே பனிமூட்டமாக இருக்குது இங்கே டெல்லியில். ட்ரெயினே லேட்டாக தாங்க போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று தான் போயிட்டுருக்கு. கேட்டால் பனிமூட்டன்றாங்க. ஃப்ளைட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் டேக் ஆஃப் ஆகுமா, கேட்டால் பனிமூட்டன்றாங்க. அந்தளவுக்கு டெல்லி ரொம்ப மோசமாக இருக்குது இந்த டைமு. ரயில் பயணம் அப்படின்றதே ரொம்ப அழகானதுங்க. அதுவும் நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இந்தியாவில் ரயில் பயணம் மேற்கொள்ள முடியும், தடையில்லாத ஒரு ரயில் பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படின்றது உண்மையாலுமே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். உண்மையாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பை ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் மோட்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.